ஓகே, எங்க கடையில உட்காந்து டீ காஃபியை குடிச்சிட்டீங்க, எங்களுடைய விருந்தோம்பலியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். திரும்பவும் நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோமா? என் மூளையை கசக்கி பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக போட்டு வச்ச சாட் இது. பணம் பணம் கரெக்டா இதுல இன்வெஸ்ட் பண்ணனும்னா ட்ரிபிள் மடங்கு லாபம் பெறலாம். நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்கீங்கம்மா. அதாவது நம்ம கடையை தேடி வர வாடிக்கையாளர்களுக்கு முதல்ல கொடுக்க போறது ஒரு மெம்பர்ஷிப் கார்டு. அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ல ஒரு அடிஷனல் பிட்டியும் சொல்லிருக்கேன். அதாவது நீங்க வரும்போது 2 பேரை கூட்டிட்டு வந்து அவங்க ஏதாவது வாங்குனாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஆனா இந்த 2 பேருக்கு நான் எங்க போறது? அதான் உங்க பக்கத்துல எப்பவுமே பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் நின்னுட்டே இருக்காரு. ஐயோ என்னடா நான் பொசுக்கு இப்படி சொல்றேனே, கடுப்பாவாதீங்க. நீங்க என்னதான் பல்கா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர். சரி 2 பேர்ல ஒருத்தர் இருக்காரு. இன்னும் ஒருத்தங்க மட்டும் கிடைச்சா இந்த சிஸ்டம் உங்களுக்கு அட்வான்டேஜா மாறிடுமா? இதுல என்னென்ன லாபம் கிடைக்கும் எப்படிங்கறத ஒரு ஃபுல்லா டேட்டாபேஸா நான் இறக்கி வச்சிருக்கேன். சிஸ்டம்ல இருக்கு, இதோ வந்து காட்டுறேன். சிஸ்டம் வீட்ல இருக்கு, அதனால கால்குலேட்டர்ல போட்டு காட்டுறேன். நல்லா கேட்டுக்கங்க, மண்டையில இந்த விஷயத்தை போட்டு போட்டு ஓட்டிக்கோங்க. ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல லாபம் 1000, 2000, 3000 இந்த மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும். மந்த்லி ப்ராஃபிட் எக்கச்சக்கம். இந்த ஆஃபரோட பேரு வின் வின். ஈசான் சீக்கிரம் வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வண்டியில வந்து ஏறுங்கப்பா. கேக்க நல்லா தான் பாருங்க. ஆனா அதுக்கு நீங்க முன்படமா கொஞ்சம் காசு கட்டணும், அதுவும் இப்பவே. அது எதுக்கு? இப்பெல்லாம் ப்ராஃபிட்டுக்கு கூட ஒரு விலை இருக்குல்ல. அப்படி இல்லனா எப்படி பிசினஸ் ரன் பண்ண முடியும்? இப்படி ஏதாவது பண்ணாதானே எங்களாலையும் டெவலப் பண்ண முடியும். சும்மா மெம்பர்ஷிப்காக தான். சொல்லுங்க. இந்த 100 ரூபா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இருந்த டைரக்ட் மெம்பரா தான் இருப்பேன், செகண்டரி மெம்பரா இருக்க மாட்டேன். ஈசான் நான் சொன்ன விஷயத்தை பக்காவா புரிஞ்சிட்டு போல இருக்கேன். பொழைச்சு போடா, நீ பொழைச்சுப்ப. உன்னோட சர்நேம் என்ன? நம்பிக்கை மேடம், ஈசான் நம்பிக்கை. என்னது நிஜமாவா? பர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. அதுதான் நம்ம கடையோட ப்ரோச்சர்ஸ். உனக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒண்ணு மறக்காம இதை கொடுத்துரு. நல்லா இருக்கு. அப்பனா நான் கேஃபேக்கு போய் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்துடுறேன். நான் சொன்னா வருவாங்க. நீ 2 பேரை மட்டுமா கூட்டிட்டு வருவ? அந்த காஃபில இருக்க எல்லாரையும் வலிச்சிட்டு வந்துட மாட்டேன். தெரியாதே நீ. உனக்கு மார்க்கெட்டிங்ல எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்கு. நான் போய் எனக்கு தெரிஞ்சவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. எங்க அம்மா போற வேகத்தை பார்த்தா ஊரே கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்க. நீங்க சொல்லுங்க அத்தையாரே. இங்க பாரு முசாஃபர், என்னால இத நம்பவே முடியல. ஒவ்வொரு நாளும் நீ நம்ம கடைக்கு வரும்போது புது புது ஐடியாஸ கொண்டு வர. பெரிய ஆள் தான் நீ. நம்ம கடையை பத்தி அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனியை தேடுற, நல்ல நல்ல சிஸ்டமா கொண்டு வர. அதே மாதிரி மார்க்கெட்டிங்லயும் நீ செமையா பின்ற. பெரிய விஷயம். ஆனா நீங்க வேற அத்தியாரே, எனக்கு சிஇஓ ஆகிற டேலண்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மூலையில எக்கச்சக்கமான ஐடியாஸ் கொட்டி கிடக்கு. என்னுடைய ஐடியாவும் என்னுடைய யோசனையும் பயங்கர ரிச்சா இருக்கா. அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்க்கையில ஒரு பெரிய பிசினஸ் மேனா நான் மாறி காட்டுறேன். கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா மேல போயிடுவப்பா. இங்க பாரு, எந்த பொருளையும் விக்காம இப்ப 200 ரூபாய கல்லால போட போறோம். என்ன நீங்க வேற ஏத வேணாலும் வித்து நம்ம காசா மாத்தலாம். முக்கியமான விஷயம் எதையும் விக்காம காசா மாத்தணும். அந்த ஐடியா தான் இது. இந்த ஐடியாவோட பேரு தான் வின் வின். கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரும். வின் வின். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சனேம், நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? இல்ல ஆபீஸ்ல தான் இருக்கேன். பரவாயில்ல சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல. அப்படின்னா ஓகே. அப்புறம் நான் உங்க நோட் புக்கை கொடுக்க வரலாம்னு நினைச்சேன். ஐயோ பரவாயில்ல, நீங்க வர வேண்டாம், பேசாம கொரியர் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலா நான் இப்போ உங்க கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற கஃபேல தான் இருக்கேன். நான் எந்த கம்பெனில வேலை செய்யணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நோட் புக்ல அந்த கம்பெனியோட பேரை தான் நீங்க எழுதி வச்சிருந்தீங்களே. ஆமா கரெக்ட் தான். இன்கேஸ் புக் தொலைஞ்சிச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நான் எழுதி வச்சிருந்தேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா இங்க வரீங்களா? நான் உங்க நோட் புக்கை கொடுக்குறேன். அப்படியே சில விஷயங்களை பத்தியும் பேசலாம், சில ஆலோசனையும் தர்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க. ஓகே வந்துடுறேன். ஓகே அது எனக்கு தெரியும். ஓகே வந்துடுறேன், பார்க்கலாம். சனம், நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? நான் அன்னைக்கு நோட் புக்கை மிஸ் பண்ணிட்டல, அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி 2 கஸ்டமரை கூட்டிட்டு வந்திருக்கான். இதனால உங்க மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களால லாபமும் சம்பாதிக்க முடியும். சூப்பர். வாங்க வந்து இதை எடுத்துக்கோங்க. வாங்க. முஷு,
நீ பெரிய ஆளுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்லும் போது எங்க யாருக்குமே அது புரியல. ஆனா இப்போ நீங்க வேற, இது என்னோட முதல் வெட்டிலாம் இல்ல, இப்பதான் சிஸ்டமே ஆக்டிவேட் ஆயிருக்கு. இனிமேட்டு எக்கச்சக்கமா வரும் பாருங்க. சரி சரி போயிட்டு ஞாபகமா திரும்ப வாங்க. வரும்போது யாராலும் கூட்டிட்டு அவங்க எதுவும் வாங்காம போயிட்டாங்க. அட இப்ப விடுங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நம்ம பிசினஸும் பயங்கரமா அதிகமாவும், நம்மளும் லாபம் சம்பாதிக்கலாம். இப்ப போயிட்டு அடடா, என்னப்பாச்சு? மத்தவங்க என் பிசினஸ் பார்ட்னர், இன்னில இருந்து நீ என் பிசினஸ் பார்ட்னர். அதெல்லாம் விட நான் 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். இவங்க தான் என் பார்ட்னர்ஸ். வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. அப்படியே அங்க உட்காருங்க. உட்காருங்க. Thank you, madam. 2 பேரும் ஆளுக்கு 100 ரூபாய். பத்தல. சூப்பரியா, உண்மையிலேயே நீ சூப்பரியா. இதே மாதிரி எக்கச்சக்கமா கூட்டிட்டு வா. இப்ப நீ 2 பேரை கூட்டு வந்திருக்க. அடுத்து 2 பேரை கூட்டு வந்தா 4, அடுத்து 4 பேரை கூட்டு வந்தா 8, அடுத்து 8 பேரை கூட்டு வந்தா 16. இப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம் நீ. சரி, அதெல்லாம் ரொம்ப நன்றி. என்ன தம்பி, புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கியாமே, என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்களோட பேரையும் எழுதிக்கோ. வரும்போது 3 பேரை கூட்டு வந்துட்டீங்களா? உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலி தான் போங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, வரும்போது இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வரதோட பேரு தான் கோஆபரேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஃப்ரீயா அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுடைய ஏரியாவே ஒரு ஆர்கானிக் ஏரியாவா மாறும். சரி சரி, பேர் கொடுங்க. போங்க போங்க. லைன்ல நில்லுங்க. என்ட்ரி போடுங்க. ஆளுக்கு 100 ரூபாய் கொடுங்க. சூப்பரியா சூப்பரியா. இதே மாதிரி நீ போய் நிறைய பேரை கூட்டிட்டு வா, நிறைய சம்பாதிக்கலாம். ஒருத்தங்களை கூட விட்டுறாத. ஓகேயா? கொடுங்க. ஆஹா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க 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 வாங்க. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, இதுல மெயின் தீம் எல்லாம் அவசியமே கிடையாது. உங்களோட கதை படிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா எழுதுறீங்க. Thank you very very much. இந்த விஷயத்த ஒரு பப்ளிஷரே சொல்றாருன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய கிரெடிட் தான். இப்போ உங்களுக்கு தேவை தைரியம் இல்ல, வாய்ப்பு தான். நீங்க உங்களுக்கு தோன்றது எது வேணாலும் எழுதலாம். அத எல்லாரும் படிப்பாங்க. இத பத்தி கூட நீங்க எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா நான் கண்டிப்பா அதை விரும்பி படிப்பேன். இந்த மீட்டிங்க பத்தியா? ஐ மீன் நம்ம காஃபி குடிக்க வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், அதனால மறுபடியும் நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இது கூட ஒரு விதமான பிசினஸ் மீட்டிங் தான். என்னது பிசினஸ் மீட்டிங்கா? நீங்க தானே என்கிட்ட உங்க வேலையை விட்டுட்டு தான் சொன்னீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் தர்றேன். என்ன சொல்றீங்க? புரியல. அது ஒண்ணு இல்லைங்க, நான் இப்போ என் கம்பெனிக்காக ரைட்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாவலுக்காக. உங்ககிட்ட கிரேட்டான பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடாது? என்னோட நாவலா? அப்பனா நான் எழுதணும், நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க? அப்படி கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா அப்படிதான் பண்ண போறோம். அதோட நீங்க என் கூட ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணணும், சரியா? ஏற்கனவே உங்களுக்கு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவும் நல்லதானே? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சரின்னு மட்டும் சொன்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இத்தனை வருஷமா நான் கனடால தான் இருந்தேன். அங்க நான் வந்து சில கிரியேட்டிவ் கோர்சஸ் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் எதுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க? அது ஏன்னா எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா எனக்கு கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதையே அப்பதான் நான் உணர்ந்தேன். ஐ மீன், யாரு எழுதலான்னு முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னாலான உதவி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் திரும்ப இங்க வந்தீங்க? எனக்கு அங்க ஒரு பப்ளிஷரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால அங்க வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கும். நான் இங்கேயும் இருப்பேன், அடிக்கடி அங்க போயிட்டு வருவேன். அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த இளம் எழுத்தாளர்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அற்புதமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இதனால உங்களோட கனவு கூட நிறைவேறிடும்ல? ஆமாமா, அதனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும், சரியா? இங்க பாருங்க, நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறேன். அந்த வகையில நிறைய நல்ல புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி கெட்ட புக்ஸும் நிறைய இருக்கு. இப்ப நான் இந்த உண்மையை சொல்லியே ஆகணும். நீங்க எழுதுற விஷயங்களை வாசகர்கள் படிக்கும் போது அப்படியே ஃபீல் ஆகணும். அந்த வாய்ப்பை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இருந்தாலும் எனக்கு தெரியல. நீங்க ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். இத பத்தி நல்லா பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க. இத பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பிசினஸ் மீட்டிங் தான். ஆக்சுவலா நான் இன்னும் 15 நாளைக்கு அந்த ஆபீஸ்க்கு போய் ஆகணும். எதுக்கு? அதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா நோட்டீஸ் பீரியட்னு அங்க ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். 15 நாள் கண்டிப்பா போகணும். அதுக்கப்புறம் தான். ஓகே, பரவாயில்ல, இருங்க, பில்ல பே பண்ணிடுறேன். அப்புறம் நான் இதுக்கு ஒரு புது ஆபீஸ போட்டாகணும். அதுக்காக ரியல் எஸ்டேட் ஆளுங்களை பார்க்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லுங்க, நான் போகும்போது உங்களை ஆபீஸ்ல அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. சரி, அப்பனா ஓகே. என் நாவலா? என்னோட நாவலா? அது யாரு? நான் அப்படியே போயிட்டு வந்துட்டுமா? எங்க போறப்பா?
அது ஒண்ணு இல்ல அத்தையாரே, நம்ம கம்பெனியோட சாம்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜே கம்பெனிக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸா பாத்துட்டு வந்துடுறேன். இப்படி பண்ணா நம்ம கடையோட விளம்பரம் அதிகமாகும். அப்புறம் இதே மாதிரி வெளி ஏரியால ஒரு பெரிய கடை தந்துடலாம். வேணாம் முசாஃபர், நீ அங்க போக வேண்டாம். ஜான் இருக்கார்ல, அப்புறம் அங்க ஏதாவது பிரச்சனை நீங்க வந்துரும். வேற அத்தையாரே, நாங்கெல்லாம் வளர்ந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆனவங்க. எனக்கு ஜான் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, சனம் கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னதான் சனம் உங்களோட பொண்ணா இருந்தாலும் நான் போய் பார்க்க போறது ஜேஜேவை தான். அவனை பாக்குற சாக வச்சு நான் அப்படியே கொலிசியை பாத்துட்டு வந்துடுறேன். அவங்க நம்ம கடையோட வளர்ச்சிக்காக நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணத்துல அழகா குழி விழுமா, அப்புறம் பாக்குறதுக்கு குட்டியா கியூட்டா வேற இருப்பாங்க. சரி சரி, வெயிட் பண்ணு, நானும் உன் கூட கிளம்பி வரேன். சில நேரத்துல நீ கண்ட்ரோல் இல்லாம போயிடுவ. இரு வரேன். அத்தையாரே, பயப்படாதீங்க அத்தையாரே, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அத நீங்க இந்த கடைக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷத்தை. கடவுளே, இவங்களை என்ன கண்ணுல காட்டினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே. டேய், சைக்கிள் கேப் தான் கொஞ்சம் விட்டுருந்தா என் ஷூலே ஏத்திருப்பா. அதுக்கு உனக்கு ஸ்பெஷலா நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளே. டாடா பை. கொஞ்சம் மெதுவா போ, நானும் வரேன். இரு, நானும் வரேன். ஓகே கைஸ், எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. ஷார்ட் எடுக்கணும்ல. ஓகே, கேமரா ரோலிங். எம்ரே, உங்களுக்கே தெரியும்ல நமக்கு கஸ்டமர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு. அந்த விஷயத்தை நாமளும் அவங்க கிட்ட காமிக்கணும். அதுவும் இல்லாம ஜான் வேற இங்க இல்லல. 3 2 1. பிளான் 5 செட் 4. பேங்க் டிரான்சாக்ஷன் உங்க பாக்கெட்ல இருக்கு. இன்டர்நெட் வசதி இருந்தா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஓகே, காட்டு. எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. ப்ரொடக்ஷன் ஆள யாராவது வர சொல்லுமா இங்க? கொஞ்சம் நீங்க ஸ்மைல் பண்றீங்களா ப்ளீஸ்? பண்ணுங்களேன். ஏன்னா மோட்டிவேஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்ல. ஓ, thank you so much. இந்தாங்க உஸ்மான், ரொம்ப குளிர்து, சூடா ஒரு டீ குடிங்க. லைலா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்குமா? எதுக்கு இதெல்லாம் நீ செய்ய? என்ன உஸ்மான், இதுல என்ன இருக்கு? ஓஸ்மானுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம் வாங்க. ஹலோ ஓஸ்மான், பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க செல்லம். Thank you so much மேடம். ஹாய், ஹலோ, வாங்க, வெல்கம். டீ குடிக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு வர சொல்லவா? பரவாயில்ல, நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. லஞ்ச் பிரேக்கா இருந்ததால நான் இங்க வந்துட்டேன். நான் தான் வர சொன்னேன், மறுக்காம வந்துட்டாங்க. சந்தோஷம். இங்க பாருங்க உஸ்மான் சார், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் கேரவன் வரைக்கும் போய் வெயிட் பண்ண முடியுமா? ஓகே, சரி லைலா, நம்ம இங்க நிக்க வேண்டாம், கேரவனுக்கு போயிடலாம். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ. பரவாயில்ல, அங்க போய் டீ குடிக்கலாமே. சரி, ஓகே. மேடம், நாங்க இடம் மாத்தலாம்னு இருக்கோம். ஏன்னா டைரக்டருக்கு இந்த இடம் பிடிக்கலையா? ஓ அப்படியா, சரி. அப்பனா நான் உங்க டைரக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. எமரே, நான் அவர்கிட்ட போய் பேச போறேன். நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்கல. ஏன்னா அவருக்கு இந்த இடம் சாட்டிஸ்பாக்சனா இல்லையா? கோகனட் ஆயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படியே ஆர்கன் ஆயில்னாவும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏமா இது புடியா, இத உன் மூஞ்சில பூசிக்கிட்டனா பாப்பா மாதிரி நல்லா பளபளப்பா இருப்ப. இந்தம்மா இத நீ புடிமா. ஓகே, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, அதாகப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா சார், உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு அற்புதமான சோப்பு டப்பா இல்லாத சோப்பு. இது ஒரு சாதாரண சோப்பு இல்லைங்க. இந்த சோப்பை நீங்க எதுக்கு வேணாலும் போடலாம். முகத்துக்கு போடலாம், தலைக்கு போடலாம். இத நீங்க தலைக்கு போட்டீங்கன்னா சும்மா மயில் தோகை மாதிரி உங்களுடைய முடி விரிந்து அப்படியே சூப்பரா. இதெல்லாம் கையில வச்சுக்க கூடாது. அத புடுங்க, அத புடுங்க சொல்றேன். நல்லா போயிட்டு இருக்கியா, வந்து எடுக்காத. யோ, நல்லா போயிட்டு இருக்கியா, பிசினஸ் நிறைய பேர் ஜே, இவன் தான் இங்க வரணும்னு சொன்னான். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஜிஜி, காம் டவுன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பண்ணிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் போலீஸ் கூட கூப்பிடுவேன். இந்த ஜே எங்களை பிசினஸ் பண்ண விடாம என்ன பண்றீங்க? தடுக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலை செய்யறத விட்டுட்டு இங்க என்ன கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வேலையை பாருங்க. இல்ல மேடம், நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவங்க தான் கேட்கவே இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். இத பாருங்க ஆண்டி மேடம், உங்க பேர் கூட எங்களுக்கு சத்தியமா தெரியாது. இருந்தாலும் நாங்க எங்க ஏரியால கஷ்டப்பட்டு ஒரு ஆர்கானிக் ஷாப்பை திறந்திருக்கோம். எங்க கடையில இருக்கிற ப்ராடக்ட்டை இங்க விக்கிறதுக்காக வரல, ஒரு விளம்பரத்துக்காக கொண்டு வந்தோம். ஆர்கானிக் வெறும் ப்ராடக்ட்ல மட்டும் இல்லாம சாப்பாடுலயும் இருந்தா உங்க உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது மேடம். அப்புறம் இங்க வந்து இதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். போயிடுவீங்க. இயற்கை இருக்கிறது காட்டுல, நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா அது இருக்கு உங்க வீட்ல. உங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன? ஆமா, முசாஃபரும் நானும் தான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ஏரியாவிலேயே ஒரு கடையை வச்சிருக்கோம். வண்டர்ஃபுல்.
ஐ மீன் இந்த மாதிரி லேடிஸ் பிசினஸ் பண்றது இன்னும் அதிகரிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சது பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஏரியால இருந்துகிட்டு இல்ல மாதிரி ஒரு நீங்க business- நினைக்கிற மாதிரிலாம் இது ஒண்ணுமே இல்ல. எங்க அம்மா ஆர்கானிக் மார்க்கெட்ல இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி லைசென்ஸ் வாங்காமலாம் எதுவும் நடத்தல. இதுக்கான ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஆமா எல்லாமே இருக்கு. இது சம்பந்தமான எல்லா feasibility எங்க கிட்ட இருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம இது நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸும் கூட. அதனாலதான் நாங்க இந்த பிசினஸ்ல பிளாக் ஹோல் போட்டு டக்குன்னு உள்ள பூந்துட்டோம். எங்க கிட்ட எல்லா விதமான ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். சுத்தமான தேன்ல இருந்து கோதுமை வரைக்கும். நாங்க இப்ப ஆர்கானிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விஷயத்திலுமே லிமிட் இல்ல. ஜூனிப்பர் ஆயிலா, ரோஸ்மேரி, ஆலோவேரா வேற இருக்கா? ஆமா ஆமா மேடம், அதுவும் அது ஒரிஜினல் ஆலோவேரா. நான் இந்த மாதிரி ஐட்டம்ல அமெரிக்கால இருக்கும்போது யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஊர்ல அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல. நான் கண்டிப்பா இதை வாங்கிக்கிறேன். ஆக்சுவலா அதை விட இது நல்லா இருக்கும். நான் இதை சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். டீ ட்ரீல செஞ்சது இது. அது இந்த தலைமுடியில ஹேர் கலர்லாம் அடிச்சு ஒரு மாதிரி அது சொரசொரன்னு இருக்கும்ல, இத போட்டா ஹேர் சாஃப்ட் ஆயிடும். எப்பவுமே அழகா இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்ல தலையில போட்டா டேமேஜ் ஆகாம என்ன ஆகும்? அதுக்கு கூட என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இத நீங்க உங்க தலையில தடவுனீங்கன்னா ஹேர் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். முடியெல்லாம் கொட்டாது, ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வரவே வராது. அந்த அளவுக்கு இது நல்லது. ஆமா ஓகே, இதையும் வாங்கிக்கிறேன். இதையும் தான் ட்ரை பண்ணி பாப்போம். இப்ப நம்ம ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பேசாம நம்ம இதை இப்படியே விட்டுறலாம். நாம இதுல நுழைய வேணாம். முடியலையே. இதையும் எடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட. அது என்னன்னா உதாரணத்துக்கு இந்த சோப்பு பத்தி சொல்றேன். இது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். குளிச்சோன்னா இதுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் டே ஃபுல்லா. இங்க பாருங்க, ஆபீஸ்ல நீங்க எல்லாரும் இந்த பாத்தீங்களா மாதிரி இதுல என்ன பண்ணாங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னு பண்ண தெரியுதா முடியும் உங்களுக்கு? சொல்லுங்க? இதுல நானே எல்லாமே எவ்வளவு நல்ல சொல்லி பொருள் பார்க்கறேன், தான் யாரும் எதுவும் இருக்கு. இது கேட்கவே போட்டா ரொம்ப மாட்டேங்கிறாங்க. நல்லா நான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? எதுக்கு இப்ப என்ன தேவையில்லாம பாத்துக்கிட்டு இருக்க? வேலையை பாருன்னு சொல்றேன், எதுக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அங்க வராதே இந்த ஹேண்ட்ஸமான ஆளு யாரு? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னொரு தடவை அப்படிலாம் சொல்லாத வர. அவரை பார்த்த உடனே தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் மேடம். என்னாச்சு? அது அவங்க ஒருத்தர் வராருல, அவரு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு? உங்களுக்கே அந்த விஷயம் தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அப்படின்னா அவர்கிட்ட போய் யாரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வரலாம். வா. கண்டிப்பா இதோ இப்பவே கிளம்பலாம். யாராவது வந்துட்டா போதும், இவங்க அங்க போயிடுவாங்க. நம்ம பிரிட்டிஷ் அழகி மேடம் இருக்காங்களே, அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி போறவ என்ன பண்ணுவா? முன்னாடி போறவங்கள முந்தணும்னு பாப்பா. ஏன்னா இவளுக்கு தெரியற விஷயத்துக்கு முன்னாடி அவளுக்கு அந்த விஷயம் தெரியணும்ல. இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா குலிஸ் முந்திக்கிட்டு போறான். கடைசியில அவ நோக்கி போயிட்டு இருக்காங்க. குலிஸ் பண்ற மாதிரி தெரியல, போயிட்டே இருக்காங்க. அவளோட வேகத்தை பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடா இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்தா மேடம் தான் ஜெயிச்சாங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது? இப்போ நீ போய் உன் வேலையை பாருமா, நீ கிளம்பலாம். ஹலோ சார். ஹலோ சார். உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்றீங்களா? ஓகே, கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. அது வந்து நான் இங்க ஒருத்தரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சனேமா பாக்குறதுக்காக வந்திருக்கேன். சனிமியா? ஒரு நிமிஷம் மேடம். நீங்களா? மறுபடியும் நான் கார்ல ஏதாவது விட்டுட்டு வந்துட்டேனோ? இல்ல இல்ல, அந்த மாதிரில எதுவும் இல்ல. நான் ஆக்சுவலா ஆபீஸ் பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். கலர்ஃபுல் ஏஜென்சியா? இங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் டாரன் மேடம் தான். ஆபீஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆக்சுவலா சனேம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச நினைச்சேன். எப்படியும் சீக்கிரமே இங்க இருந்து கிளம்பிடுவீங்கல்ல? இல்ல, வேலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கேம்பனோட வேலையில நான் பார்த்தே ஆகணும். அதனாலதான். யாராவது தெரியலையே. Alright, I'm sorry for the interruption. So what's up? இவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. நான் இங்க ஓவர் டைம் பாக்குற விஷயம் இவருக்கு தெரியாது. அதனாலதான் இங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். Yeah, exactly. இங்க வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாங்க இங்க ஆக்சுவலா ரொம்ப பிஸியா இருக்கோம். So I'm sorry. நம்ம கம்பெனில வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெளியில உள்ளவங்களை பாக்குறது பேசுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கிறீங்களா சனே மேடம்? ஆக்சுவலா நான் வந்தது கூட ஒரு பிசினஸ்க்காக தான். உங்க ஆபீஸுக்கு கீழ இருக்கிற ஒரு ஆபீஸ ரெண்டுக்கு விடுறதா கேள்விப்பட்டேன். அதை நான் அன்னைக்கே பார்த்து அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டேன். அதனால இப்போ புது ஆபீஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆபீஸ் செமையா இருக்கு சனே. I'm sorry, நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம ஆபீஸா? எனக்கு எதுவும் புரியல. இவங்களுக்கு நான் ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதை நீங்களா கொடுத்தீங்க? ஆனா அவங்க இங்க ஒர்க் பண்றாங்களே. டெம்பரரியா தானே ஒர்க் பண்றேன்.
நானும் கிடைக்கிற வாய்ப்பை இப்ப விட்டுற கூடாதுல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நானும் அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஒன்னும் அவசரப்பட வேண்டியதில்ல, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே? சோ நீங்க பிஸியா இருக்கீங்க, அதனால நான் அப்படியே கிளம்பட்டுமா? ஓகே, பை சனேம். ஓகே, பை பை. Have a nice day. யூ டூ. Have a nice day. Bye, sir. சரி வா. குலேஸ், இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னொரு கார் வந்து இடிச்சதுல்ல, ஆக்சுவலா அந்த காரை ஓட்டிட்டு வந்ததே இவர்தான். ஓ, ஜிஜி, நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோ. அவரு யாருன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப கார் இடிச்சதுனாலதான் எனக்கு தெரியும். அந்த காரை ஆக்சுவலா அவர்தான் ஓட்டிட்டே வந்தாரு. அப்ப ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தாரு? இல்ல, ஆக்சுவலா அவர் எதுக்கு வந்தாருன்னா, சனே, அந்த பிரசன்டேஷன் எடுத்துட்டு என்னோட கேபினுக்கு வாயேன். உனக்கே தெரியும்ல, நாளைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு. சோ அத நாம இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிடலாம். ஓகே, கொண்டு வரேன். நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். செய்யறத சரியா செஞ்சாலும் எனக்கு போதும். நான் என்னதான் சொன்னாலும் இவர் நம்ப போறதே இல்ல. கோவப்படாத, ஃப்ரீயா விடு. ஜான்சர், கம் கம். இதுல மொத்தம் 40 ஸ்லைட்ஸ் இருக்கா? இத நாங்க எல்லாருமே நிறைய தடவை செக் பண்ணிட்டோம். நான் செக் பண்ணிட்டேன், டாரன் மேடம் செக் பண்ணிட்டாங்க, இங்க இருக்க எல்லாருமே செக் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க இத திரும்ப திரும்ப செக் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இத உன் கூட செக் பண்றது தான். ஓஹோ, ஏன் கூட நீங்க பாக்கணுமா? அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஐ மீன் உன் கூடவோ இல்ல வேற யாரு கூடவோ, நோ டிஃபரன்ஸ். நீ ஃப்ரீயா இருந்ததுனால உன்னை கூப்பிட்டேன். அப்படின்னா சரிதான். எப்படி பார்த்தாலும் இந்த ரெட் மோடோட கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க போட்டி படிக்கலாம் கட்டிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பி தானே போக போறீங்க. அதனால நீங்க இதை திரும்ப செக் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். அத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேணாம். நான் ஒன்னும் பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்து வைக்க போறது இல்ல. அப்படி எனக்கு பண்றதும் பிடிக்காது, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் எங்க போனாலும் பிளைண்டா தான் போவேன். அங்க போனோன்னே எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடும். அத பத்தி நீ கவலைப்படாத, சரியா? எல்லா வேலையும் நான் சீக்கிரமா செய்வேன். நான் போவேன், பேக் பண்ணுவேன், அப்படியே கிளம்பிடுவேன். அத பத்தி நீ கவலைப்படாத, வேலையை பார்க்கலாம் வா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இது நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, இதுவும் ஓகே தான். சரி, அடுத்து இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஓகே, அடுத்தது அடுத்தது கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து. அவனோட ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணிக்க போறியா? எந்த ஆஃபரை கேக்குறீங்க? அவன் சொன்ன பிசினஸ் ஆஃபரை பத்தி தான் நான் கேக்குறேன். வேற எதை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப கேட்க போறேன்? சொல்லு. இத பத்தி நான் ஏன் கேர் பண்ணிக்கணும்? அந்த ஜாப் தவிர உங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? சொல்லு. ஜாப் ஆஃபர் இல்லாம வேற என்ன எனக்கு கொடுக்க போறாரு அவரு? ஐ அம் சாரி. என்ன தைரியம் தான் நீங்க என்கிட்ட இப்படி கேப்பீங்க? சும்மா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏதோ முன்ன பின்ன தெரியாதவன் ஒருத்தன் திடீர்னு வந்து உனக்கு வேலை போட்டு கொடுக்குறான்னு சொல்றான். இத பத்தி நான் ஏன் கேர் பண்ணிக்கணும்? சொல்லு. இருந்தாலும் உனக்கு அது செட் ஆகாம நீ ஹாப்பியா இல்லனா எனக்கு வருத்தமா இருக்கும். நீங்க பால்கனில இருக்க மலைகளுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க விஷயத்த பத்தி தானே யோசிப்பீங்க. தேவையில்லாம நீங்க என்ன பத்தி யோசிக்க தேவையில்ல. என்ன பத்தி நான் யோசிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எதுக்காக நீங்க அந்த நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போணும்? அந்த நம்பரை வச்சு நான் இங்க என்ன பண்ண போறேன்? தேவையில்லாம அதை சும்மா வச்சுக்க நான் தயாரா இல்ல. தேங்க் யூ சோ மச். சனேம், உனக்கு மேல கோவம் என் சட்டையை பிடிச்சு தாராளமா பேச. ஆனா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. உனக்கு புரிஞ்சுதா? ஏன்னா இன்னும் அடுத்த 14 நாளுக்கு நான் உனக்கு பாஸ் தான். அதை மனசுல வச்சு. அப்ப சரி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இப்ப நான் வெளியே போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். தேவையில்லாம வார்த்தையில நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன கோவப்படுத்துறீங்கன்னு. சரி, போமா தாயே. என்ன நீங்க இவ்ளோ மோசமா இருக்கீங்க? இதே என்னத்தோட பால்கனுக்கு போனீங்கன்னா அங்க உங்களை முரடன்னு சொல்லி ஜெயில போட்டுருவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் புது வேலைக்கு போறதான பிரச்சனை. அதனாலதான் நான் வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லூஸ் உனக்கு வேலை கொடுக்குறான்னு நீ ஒத்துக்கிட்ட. அங்க போனா நிச்சயம் அது உனக்கு செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. அப்ப நான் இப்ப மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, என் வேலையும் நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதுக்கும் மேல சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன நடக்க இருக்கு? சொல்லுங்க சார். நாம இத நல்லா சீரியஸா கரெக்டா செக் பண்ணி வைக்கணும். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டபுள் செக் தானே? அதை நம்ம பண்ணலாம் வாங்க. இப்ப பண்ணலாம் வாங்க. ஏன்னா கடைசியில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல, அதனாலதான். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. அதனால கண்டிப்பா பண்ணிடுவோம். தயவு செஞ்சு அந்த பட்டன் அப்படி அமுக்காத. நீ அமுக்கிறத பார்த்தனா பொறுமை இல்லாதவங்க லிப்ட்ல இருக்கிற பட்டன் இப்படிதான் அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ அப்படி அமுக்குனா அந்த பட்டன் சீக்கிரம் உடைஞ்சிரும், புரிஞ்சுக்கோ. அதனால அதுக்கேத்த மாதிரி வேலை செய்ய, சும்மா அமுக்காத. நீ வேலை செய்யறத பார்த்தா அது நிச்சயம் உடைய போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி நிறையவே உடைச்சிருக்கீங்க. நீ அந்த மாதிரி பண்ணாத சனே. அந்த மாதிரி பிரஸ் பண்ணாத.
அரே இப்ப உடைஞ்சு போச்சு. இப்ப எப்படி? அப்படின்னா திரும்ப வந்துருங்க. என்னால திரும்ப வர முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பட்டன் கிடையாது. சோ வேற ஏதாவது சாய்ஸ் இல்ல. புரிஞ்சுக்கோ அது சனம். ஓகே, என்ன எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னால திரும்பலாம் வர முடியாது. பேக்வர்ட்ஸ்ல ஓகே. சனம், இந்த பட்டனையும் உடைச்சு வச்சிருக்க நீ. பேசாம நீங்க இந்த பட்டனை இந்த மாதிரி அழுத்தி பாருங்க. இப்படி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபைல்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் கேட்கும்போது இதை எடுத்துட்டு வந்து கொடுங்க. மறக்காம நோட் பண்ணுங்க. ஓகேவா? லைலா கொஞ்சம் ஃப்ரீயா? இது நீ என்னாச்சு? பாத்தியா? எங்க காட்டுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் இன்னைக்கு மதியம் தான் அப்டேட் ஆச்சா. ஓகே, எல்லாரும் இங்க ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆஹா, சூப்பர். யாராவது இந்த மாதிரி பீட்சா கொண்டு வர மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தேங்க்யூ so much. ஓ ஸ்மார்ட். ஸ்வீட் ஹார்ட், எப்படி இருக்க? வாங்க, நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச பீட்சா வேகன் பீட்சா. அப்படியா? சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வாங்க. ஓ வெல்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ வெரி சாப்பிடுங்க, மச். நல்லா சாப்பிடுங்க. என்ன இதுல மீட் இருக்கா? ஏய் गाइस, என்ன பீட்சா வந்தோனே என்ன மறந்துட்டீங்களா? காலையில மிஸ்ட் போறீங்க. இதுக்கு முன்னாடி பீட்சா ஜெய் பார்த்ததே ஜெய். கிடையாதா? ஜெய் ஜெய் இங்க வா. ஜேஜே, எனக்கு தேவையில்லை. இதை எடுத்துக்கோ. நல்லா சாப்பிடு ஜேஜே. இல்ல உஸ்மான் சார், எனக்கு வேண்டாம். தேங்க் யூ. நீங்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கொடுங்க. எடுத்துக்கோ ஜேஜே. நான் வரேன். ஜேஜே, அங்கே அடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கு. எம்ரி சார், வாங்க வந்து ஒரு பீட்சா எடுத்துக்கோங்க. இங்க நிறைய இருக்கு. வாங்க. இல்ல நோ தேங்க்ஸ், எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. நீ சாப்பிடு ஜேஜே. இல்ல எனக்கு தேவையில்ல, வேலை இருக்கு. வேலை நேரத்துல வேலை பார்க்கணுமே தவிர சாப்பிட்டுக்கிட்டு ஓரோ இருக்க கூடாது. பண்ணாதோ. பல நாட்களா நான் என்னையும் இப்படி எழுதுறதையும் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் செய்ய நினைச்ச எல்லா விஷயங்களையும் மறந்துட்டேன். என்னுடைய கனவுகள்ல இருந்தா நான் அதை விட்டு விலகி ரொம்ப தூரமா வந்துட்டேன். ஜான் அவரோட வழியை சூஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்ப எனக்கு எந்த வழியும் இல்ல. ஒரு வழியை தவிர திரும்ப நான் என்னோட கனவு வேலைகளை பத்தி யோசிச்சு ஆகணும். ஒரு பிலாசபர் சொல்லிருக்காரு, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா நம்மளால வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு. எனக்கு தைரியம் இருக்கா? அதை வச்சு ஜான் கிட்ட அவர் இல்லாம கூட என்னால வாழ்க்கைய வாழ முடியும்னு காட்டுவேன். நாம வரவங்களை எப்பவுமே ஸ்மைல் பண்ணி தான் வரவேற்கணும். நமக்கிட்ட அப்பதான் ரெண்டு வரவங்க light ரொம்ப மட்டும்தான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுது? சரி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. சீக்கிரம் எல்லா வேலையும் போய் வேலையை சீக்கிரம் செஞ்சு பாருங்க. முடி. சரி பாருங்க, அதை நல்லா செக் பண்ணுங்க. அதுல எவ்வளவு ஃபிங்கர் என்ன பிரிண்ட்ஸ் ஆராய்ச்சி இருக்கு பாருங்க. பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என்னாச்சு? தொடங்க. அப்புறம் இன்னமும் கொஞ்சம் விட்டுருந்தா அதுல காலை வச்சிருப்பேன் நானு. அது என்னன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுற? இல்ல அது எனக்கு தெரியும். ஜேஜே, இல்ல, நீ சரவணா என்னையும் மேல சேர்த்து காலை வச்சு. பயமுறுத்திட்டே எனக்கு அப்படியே பிபி லெவல் எகிருது. மேடம், தயவு செஞ்சு இங்கேயாவது கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த சனம் இதுதானே கேட்டேன். தேங்க்யூ சோ மச் அக்கா. அது சரி, எல்லாம் ஓகே தானே? ஆக்சுவலா என்னன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் இல்லைனாலும் என்னமோ தெரியல, எனக்கு பதட்டமா இருக்கா. இது நார்மல் தான் சனம். அது மட்டும் இல்லாம நீ இங்க பண்ற கடைசி பிரசன்டேஷன் இதுதானே? அச்சோ சனம், என்ன மன்னிச்சிடு. நான் இத வேணும்னு சொல்லல. ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இல்ல பரவாயில்ல விடுக்கா. இது எனக்காக இல்ல. இதுக்கப்புறமா ஜானும் போயிடுவார்ல. அப்புறம் சனம், நம்ம இன்னொரு தடவை பிரசன்டேஷனை செக் பண்ணிடலாமா? ஓகே, ஃபைல்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வந்து இதெல்லாம் கரெக்டான பாத்து. சரிவா, நம்ம அங்க உட்காந்துக்கலாம். என்கிட்ட கொடுங்க. என் ரெண்டு பசங்களோட இப்படி வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எம்ரே, நம்மளோட கெஸ்ட் எல்லாம் இந்த கதவு வழியா தானே வருவாங்க? ஆமாமா, இப்படிதான் வருவாங்க. போலன் வந்துட்டாங்க. ஹலோ செல்லம். செல்லம், நீ வந்தியா? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் இப்பதான் வந்தேன். வெல்கம். தேங்க் யூ சோ மச் எம்ரே. ஜான், எம்ரே, நம்ம உள்ள போலாமா? தாராளமா போலாம். லான்ச்சுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆமா, வா போலாம். போலாம். இந்த பாட்டை நல்லா நீ எம்பசைஸ் பண்ணி சொல்லு, சரியா? ஏன்னா இருக்கிறதுலயே இதுதான் அல்டிமேட்டான சாங், சரியா? அப்புறம் நீ ஸ்லோகனை சொல்ல ஆரம்பிக்கலாம். சரி, என்ன டைம் ஆகுது? இன்னும் ஜான காணோம். எம்டி சார் வந்துட்டாரு. ஓகே சரிக்கா.
அதுல ஜான் சாரும் சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா என்ன பண்றது, அவர் வரலனாலும் நம்ம இந்த வேலையை பண்ணித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் இத நீ வந்து ரொம்ப பெருசாலாம் சொல்லிடாத, அப்புறம் அவங்களுக்கு அதுவே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுது தானே? அதனால சிம்பிளா முடிச்சு. ஓகே. வந்துட்டாரு. God bless you. நான் எது வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயம் வந்துடக்கூடாது. ஆனா வந்துருச்சு. எங்க நிக்குது அது? அப்படிலாம் நீ நினைக்காத, வேண்டாம். அவங்கள கண்டுக்காம விட்டு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேள. ஜான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ன்ற முறையில தான் இந்த பிரசன்டேஷனுக்கு இன்வைட் பண்ணதா நீ நினைச்சுக்கோயே. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கல, அந்த மாதிரி அப்படியே நினைச்சுக்கோ. சரியா? ரிலாக்ஸ். இப்ப என்னால அந்த மாதிரி நினைக்க முடியல. ஆமா, எனக்கு கூட அப்படிலாம் எதுவும் தோணல. நான் கூட எதுவும் யோசிக்காம பேசிட்டேன். என்னாச்சு? ஐயோ, பிரசன்டேஷன்ல நான் இந்த மாதிரி தும்மிக்கிட்டே இருக்க கூடாதே. நியூஸ்ல அப்பவே சொன்னாங்க வைரஸ் பரவுதுன்னு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா எனக்கும் சில ஐடியாஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் சொன்னா இங்க பெரிய லெவல்ல இருக்குமா அதான் சொல்றேன். என்னடா இது, இந்த இடம் இவ்வளவு பார்ஷல் இடமா இருக்கு. நீங்க பாக்குறது எல்லாமே குட் மார்னிங். அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாத்தியா யான், இந்த பணக்காரங்க எல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொன்ன மட்டும் என் கையில கிடைச்சான். இங்க பாரு. அது மட்டும் இல்லாம இத சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆமா, சரியா சொன்ன. அந்த லோகோவை பாத்தியா? அந்த லோகோல இருந்த கலர்ஸ் கூட ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருந்தாங்க. எதுவும் அதிகமா கம்மியெல்லாம் இல்ல, பக்கவா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கலர் மாத்திருக்கலாம், ஆனா அது கூட நல்லதா இருந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆட கசாப்பு கடைக்கார பொண்ணுக்கு எம்புட்டு அறிவு பாரு. வாய மூடுறியா? ஆஹா, ஜெய் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். கேம்பிங் நிஜமாவே சூப்பரா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. நான் இந்த கம்பெனில இருக்கிறதுனால சொல்றேன், எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஐ மீன் ஐ லவ். ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன லவ்னு சொல்றா? இப்படிப்பட்ட வார்த்தை அவர்கிட்ட சொல்றா? அவரை மயக்க பாக்குற நம்ம என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, அப்படியே உங்கள மாதிரி. வேற மாதிரி விழுந்திருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. உன் கசாப்பு கடைக்காரி அண்ணியனை உள்ளே வச்சுக்கோனே. நான் போய் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத கேட்டுட்டு வரேன். ஓகே? ஆனா எக்காரணத்துக்கு ஒண்ணு நீ கோவப்பட்டு அவசரப்பட்டு அங்க வந்துட கூடாது. இது அண்ணன் போட்ட கோடு. ஈரமா நான் பேசி முடிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முசாஃபர், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் லேடிஸ் எப்படி இருக்கீங்க? அம்மா, நீங்க இந்த கம்பெனில வர்க் பண்றீங்க? ஆட நீங்க வேற லேடிஸ். நான் வேலை எல்லாம் பண்ணல. நான் ஒரு பிசினஸ் மேன். என் பிசினஸோட ப்ரோச்சஸ் இதுல இருக்கு. இத பாத்தீங்கன்னா நான் என்ன பிசினஸ் பண்றேன். இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபியூச்சரே ஆர்கானிக் நம்பி தான் இருக்கு. ஆர்கானிக் ஒரு மிகப்பெரிய பிசினஸா வர போகுது. அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப். ஜே ஜே, நீங்க பிஸியா பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் இங்கேயே இருந்துட்டேன். காத்து வாக்குல 11 கேட்டுச்சு. நான் இங்க பிசினஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க லான்ச் நடக்குதுல, அத பத்தி தான் நான் பேச முடியும். ரொம்ப நல்லதா போச்சுங்க. நானே நினைச்சிட்டு இருந்தேன் இனிமே ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவேன். பெண்கள் 35 வயசுக்கு அப்புறம் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா நல்லா பளபளன்னு இருப்பாங்க. வயசும் கூடாது. நச்சிரு நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கலாம். ஐஹான், நானும் நீயும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம லவ்வுக்கான லான்ச்சா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். அது வந்து போக போக பாப்போம். இப்பவே என் செல்லத்துக்கு சிரிப்ப பாரு. நீ இப்படி கைய வச்சல, அதான் நான் சிரிச்சிட்டேன். இந்த இயற்கையான உலகத்துல எல்லாருமே இயற்கையாவே அழகா இருக்கணும். நீங்க எல்லாருமே இயற்கையா அழகா இருக்கீங்க. இன்னும் இந்த இயற்கையான ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா இதை விட இன்னும் இயற்கையா அழகா ஆவீங்க. என்னாச்சு எனக்கு? நான் அவரை பார்த்து பொறாமப்படுறேன். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அக்கா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப என்னடி புது முடிவு எடுத்திருக்கான்னு சொல்றேன்? பிரசன்டேஷன் நான் பண்ணல, டேரன் மேடம் பண்ணட்டும்க்கா. எதுக்கு? ரீசெண்டா நான் ஜான ரொம்பவே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அவர் கூட கொஞ்ச நேரமாவது நான் இருக்கணும்ல. ஒருவேளை நான் அவர் கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இங்க இருந்து அவரு போறதுக்கான முடிவை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான்க்கா. அப்படி யோசிச்சா இது நல்ல ஐடியா தான். ஆனா இது அவ்வளவு ஈஸி கிடையாதே. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி அவர்கிட்ட எப்படி உன்னால தனியா பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். அதான் தெரியல. ஒருவேளை நான் அவர் பக்கத்துல இருக்கும் போது என்ன தோணுதோ அதை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்க்கா. நான் அப்படி சொன்னா அவரோட முடிவை அவர் மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரா இருப்பாருன்னு தோணுதுக்கா. இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றியா? எனக்கு நல்லா தெரியும்க்கா. நான் அவர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா என் பர்ஃபியூம் அவருக்கு ஞாபகம் வரும்ல. ஆமா சனம், நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னா நீ ட்ரை பண்ணி பாரு. சரி, அப்பனா நான் இப்பவே போய் அவர்கிட்ட பேசுறேன். ஓகே ஓகே, வா போலாம்.
பெர்ஃப்யூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரஸ். இப்போ அது கூட சேர்த்து நம்ம ஆர்கானிக்க பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க? அட இருமா, நான் சொல்லிட்டு வரேன். இருமா, நீங்க பாருங்க. ஏய் இரா இந்த நீ கையில ஒட்டிக்கோ. கையில வச்சு என்னாச்சு? நம்மளோட கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க ஐ லவ்னு சொன்னாங்க. அதோட பெருசாவும் யோசிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. தயவு செஞ்சு போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க. நாங்க பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் போறீங்களா? கொஞ்சம் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இது பிசினஸ் சார். உலகம் மாறும்போது அது கூட சேர்ந்து நீங்களும் மாறணும் சார். தயவு செஞ்சு ஆர்கானிக்கு மாறுங்க. பாக்குறோம் சார். வாங்கலாம் வெயிட் பண்ணுங்க. Thank you. பிரசன்டேஷனுக்கு எல்லா விஷயமே ரொம்ப தயாரா இருக்கு. இப்ப ஆரம்பிக்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல். உன்னை பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? வேண்டாம், பரவாயில்ல, விடுங்களேன். உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லட்டுமா? சனம் இப்போ ஜானுக்கு பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக பிரசன்டேஷன் பண்ண மாட்டாளா? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? திடீர்னு என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பா. மேபி ஜானோட மனசை மாத்துறதுக்கு கூட அவ ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஜான்சன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சனேம். சனேம், லாஸ்ட் மொமெண்ட்ல மாத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அது உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, மாத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரசன்டேஷனை டாரன் மேடமே பண்ணட்டும். ஆஹா, எதுக்கு? இந்த பிரசன்டேஷனை நீ கூட ரொம்ப நல்லா தானே பண்ண. Thank you so much for the compliment மேம். ஆனா ஆபீஸ்ல ரீசெண்டா டாரன் மேடம் வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கேம்பெயின் முக்கியமா ரெடி ஆகிறதுக்கே காரணம் டாரன் மேடம் தான். அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் நடுவுல அவங்க தான் மாட்டிருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன். அதனால அவங்களுக்கு தான் இத பத்தி எல்லாமே தெரியும். இந்த கேம்பெயின்ல நிறைய வேலையை பார்த்தது அவங்க மட்டும்தான். அதனால இந்த பிரசன்டேஷனை அவங்க பார்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்ற? அது என்னன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகே, சரிதான். ஓகே. ஆனா மீனே மேடம், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெக்கினன் சனம் தான் இந்த பிரசன்டேஷனை பண்ணி ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னாரு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க சொல்றதோ சரிதான். அதோட இந்த பிரசன்டேஷன் அவர் ஆன்லைன்ல பாப்பேன்னு வேற சொல்லிருக்காருல்ல. கரெக்ட் தான். வேற வழியே இல்ல. சனம் தான் இந்த ஸ்டேஜ் ஏறி ஆகணும். கடைசி நேரத்துல மெக்னனை அப்செட் பண்ற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம்ல. ஆமா. ஓகே, அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம பிரசன்டேஷனை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே பிரசன்ட் பண்ணிருங்க. அப்படி பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி பண்றதுக்கு 2 பேருக்கும் ஓகே தானே? உனக்கு ஓகேவா? வண்டர்ஃபுல். எனக்கு இந்த ஐடியா ஓகே. சனம், நீ என்ன சொல்ற? ஆமா, நல்ல ஐடியா தான். ஓகே. ஓகே. இதுல போன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. டைரக்டா நாங்க கார்டுல இருந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணி தரோம். ஓகே, மறக்க வாங்க. அப்புறம் மேடம், இதுல எங்களுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் இருக்கு. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே மலை தேனு, சிறு தேனு. இத வாங்குனீங்கன்னா சூப்பரா போயிட்டு வாங்க. என்னடே, நான் அவளை பிக்கப் பண்ற மாதிரி இப்படி மூஞ்ச சுளிச்சிட்டு போறேடா. ஆஹா, பொம்மா குட்டி. கோலிஸ் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இத சொல்லி ஆகணும், இந்த லான்ச் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்த உடனே லான்ச் பண்ண போறது பெர்ஃப்யூம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது ஆர்கானிக்கா இல்லையாங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டா பாத்துக்கீங்களேன். இதே மாதிரி ஃபியூச்சர்ல எக்கச்சக்க லான்ச் பண்ணுவா. அது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்களே பாருங்க. ஓஹோ, அதெல்லாம் போட்டும். இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? எவ்வளவு இருக்கும்னா, இந்த லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு கான்சர்ட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியும் இருக்கு. ஆமாமா, பார்ட்டி இருக்கு, ஃபுட்ஸ் இருக்கு, அதுல பெவரேஜஸ் இருக்கு. இப்படி லிஸ்ட் போட்டா தனித்தனியா எக்கச்சக்கமா போகுமே. தனித்தனியா எல்லாம் சொன்னா நம்மளால கணக்கு போட முடியாது. மொத்தமா எவ்வளவு ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். மொத்தமான என்ன அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் இருக்கும். ஒய்யால நிஜமாவா சொல்றீங்க? அப்போ இந்த பார்ட்டியில நம்ம கை விட்டுறலாம். இதெல்லாம் நல்லாவே இல்ல, சுத்த வேஸ்ட், காசுதான் வேஸ்ட். அதோட இந்த விலையும் அதிகமானது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்கல்ல, எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குல்ல. ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் மோர் பிரசன்டேஷனுக்கு நான் உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, செமையா இருக்க போதுடா, நீயே பாருங்க.
ஒரு பெர்ஃபியூம் கிரியேட் பண்ணணும்ன்றது ஒரு கஷ்டமான ஜர்னி. அதை ரெடி பண்ணி அது ஒரு பிரசன்டேஷனா கன்வே பண்றது அதை விட பெரிய கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா வாழ்க்கையில எல்லாமே அப்படிதானே. நம்ம வாழ்க்கையே ஒரு கஷ்டமான விஷயம்தான். அடுத்து என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாத விஷயம். அடுத்து நம்மளோட வாழ்க்கை எந்த இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுன்றது யாருக்கும் தெரியாத விஷயம். சோ நான் இப்ப உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பெண்களை கவர்ற அட்ராக்ஷன் சேலஞ்ச் நம்மளுக்கு முக்கியமா தேவை. கடைசி விஷயம் என்னன்னா அதுவும் இம்ப்ரெஸ் பண்றதுதான். நம்ம எங்க போனாலும் நம்மளோட ஞாபகம் அவங்களுக்கு இருக்கணும். ஏய் கத்தாத, அமைதியா இரு, அமைதியா இரு. வாழ்க்கைன்றது ஒரு போராடக்கூடிய விஷயம்தான். கடைசி வரைக்கும் அதுக்காக நம்ம போராடிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. தைரியமா ஒவ்வொரு தடவையும் அதை ஃபேஸ் பண்ண நம்ம கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான பதில் தைரியமா நின்னு போராடுறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும்.